50 வயசு 60 வயசுக்குள்ள ஆட்களுக்கு வந்து இருந்தா போல அவருக்கு சில ஆட்களுக்கு தொடர்ந்து தலையடி வந்து இருந்தா போல புதுமையாக ஒரு தலையடி தொடங்கும் வேண்டாம். அதை வந்து அதை கொஞ்சம் லைட்டா எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு வயதான ஆள் வந்து தலையில அடிபட்டு உணர்வுலேருந்து பேருந்து உணர்வு வந்தாருன்னா வேகமா வந்து நாங்கள் எப்படியோ அவருக்கு ஒரு ஸ்கேன் செய்து உள்ளுக்கு ப்ளீடிங் இல்லைன்றதை உறுதிப்படுத்த வேண்டும். வயது போக என்ன நடக்கும்னா இந்த மூளை வந்து சுருங்கும். அப்போ இடைக்கில் வந்து எங்களுக்கு மூளைக்கும் மூளை மண்டி ஓட்டு முடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அந்த நேரத்தில் வந்து அவைக்கு ப்ளீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட ஒரு பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரீட் பண்ணுற இல்லை. ஆனால் ஒரு முதியவருக்கு அப்படி வந்து தொடர்ந்தும் பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்து தொடர்ந்தும் ஹெடேக் இருந்தால் அது நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட வைத்தியர் உடனடியாக நாட வேண்டும். ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். தலையடியில வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு இந்த பிளாக் தினசப்படி கேட்க வயசு போன ஆட்களுக்கு, அதாவது வயசு போன ஆட்கள் வயதானவர்கள் 50 வயசு 60 வயசுக்குள்ள ஆட்களுக்கு வந்து இருந்தா போல அவருக்கு சில ஆட்களுக்கு தொடர்ந்து தலையடி வந்து இருந்தா போல புதுமையாக ஒரு தலையடி தொடங்கும் வேண்டாம். அதை வந்து அதை கொஞ்சம் லைட்டா எடுக்கக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் வந்தால் பேனோல போட்டிருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு வந்து இருந்தா அப்படி ஒரு புதுசா இவ்வளவு காலம் இருக்கே, ஆனால் புதுசா அவைக்கு தலைவலி வருது. அதை விட அவையின் நடத்தையில சில மாற்றங்கள் வருது. அது வந்து ஒரு அல்லது வந்து சில நேரத்துல வந்து அவைக்கு வந்து வாயால கடிக்கல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, உடம்பு எல்லாம் உடையமா இருக்கு. இப்படியானது வந்து சில நேரத்துல வந்து சில பேரமான காரணியாலமான தலைவலி தலைவலியா இருக்கலாம். இந்த 2 பெரிய காரணிகள் வந்து உண்டு வந்து அவைகளுக்கு வயசு எங்களுக்கு எல்லாருக்குமே வயசு போக இந்த கேன்சர் ரிஸ்க் வந்து கூட. அவை உலகாலம் ஒரு ஆளுக்கும் தலைவலியே வாரையில இருந்தா போல 60 வயசு ஒரு ஆளுக்கு சாடியா தலைவலி வந்து அடிக்கடி வந்து இருக்கேன்டா அதை நாங்கள் ஒரு வைத்தியர் அணி அதுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறது வந்து நல்ல. அதே மாதிரி சில இன்ஃப்ளமேஷன் அதை வந்து என்ன சொல்றேன்டா ஜாயின்ட் செல் ஆர்த்ரைட்டிஸ் என்கின்ற சில ரத்த குழாய்கள்ல வந்து இன்ஃப்ளமேஷன் வாரது வந்து ஒரு காமன் ஃபீச்சர் டிஜிஏ ஜாயின்ட் செல் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்றது. அது வந்து தொடர்ந்து தலையடி ஏற்படுத்தும். உங்களுக்கு பல்லு கடிக்கிறவங்க கஷ்டமா இருக்கும், பார்வையில சில மங்கல்கள் ஏற்படலாம், உடம்பில எல்லா இடத்துலயும் வலி ஏற்படுற மாதிரி இதுகளையும் வந்து இதுவும் வந்து புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு ஹெடேக். இப்படி வேறும் என்றால் நீங்கள் நிச்சயம் உங்களோட வைத்தியர் நாடோடும் அல்லது எமர்ஜென்சி நாடலாம் எல்லாம். இரண்டால் இந்த ஜாயின்ட் செல் ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்து நாங்கள் ஓரளவுக்கு செமி ஏஜென்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதையும் வந்து நான் நேர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக வந்து ட்ரோமா. மேலும் 2 அழைப்புகள் காத்திருக்கின்றன. அழைப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகிறேன். தொலைபேசியில் இணைந்திருக்கும் 1வது நேரை இணைத்திருக்கிறோம். வணக்கம். பொறுங்க பாலான், அவர் இன்னொரு பாயிண்ட சொல்ல தொலைபேசியில் இணைந்திருக்கும் நேரை அன்புடன் நினைத்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். ஒரு முதியவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சத்தி குணம் வந்து தலையில ஒரு பக்கத்துல நொந்தது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது. சொல்லுங்கள். அப்போ அதுக்கு ஜோட்ரன் என்ற மருந்து கொடுக்கப்பட்டது. வாயிலை வச்சு உமிகிறது சத்திக்கு. அதுடன் பிரஷரை பார்த்தால் பிரஷர் கிட்டத்தட்ட 190-95 மட்டும் இருந்தது. அப்படியானால் என்ன இருக்கலாம்? அது சீரியஸோ அல்லது ஸ்ட்ரோக்கா இருக்கலாமோ அல்லது ஏதாவது சீரியஸான இதா இருக்கலாமோன்ற ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இந்த தற்செயலா மண்டை அடிபட்டு வர்றவர்களுக்கும் தலையில ஹேமட்டோமா சப்டியூரல் ஹேமட்டோமா மாறது கன்கஷன் சொல்றீங்களா? கன்கஷன். ஆமா, அது அதை பற்றி சொன்னார்களோ என்ன பேசவில்லை, நாங்கள் இந்த நேரம் கேட்கவில்லை. அதை பற்றி விளக்கினது இல்லை.
சிறப்பு. நேர்களுக்கான ஒரு கருத்து உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சியை மருத்துவர்களை சொல்வார்கள், இருந்தாலும் நாங்கள் பொறுப்புடன் சொல்வதும் சிறப்பு என்று நம்புகிறேன். ஆரோக்கிய வாழ்வு என்பது பொதுவான மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றிய கேள்விகளை எடுத்துக்கொண்டு பேசுகிற ஒரு நிகழ்ச்சி. அதில் நிறைய ஆலோசனைகள் இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொருவரதுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகளும் தனித்துவமானவை என்ற அடிப்படையில் நேரடியாகவே தங்கள் குடும்ப மருத்துவரிடம் உடனடியாகவே இது சம்பந்தமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பு. அவசரத்துக்கு எது செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட குணங்குறி அல்லது குறிப்பிட்ட மருந்து என்பது பின்னணி தெரியாமல் மருத்துவர்கள் சொல்வதில் சிரமம் இருக்கிறது. ஆகவே மருத்துவர்கள் பலமாக பதிலளிக்கவில்லை என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வானொலி பொறுப்பாக இயங்க வேண்டிய அடிப்படையில் நாங்கள் அந்த டிஸ்கிளைமர் என்று சொல்லப்படுகிற ஒரு பொறுப்பு தரப்பை சொல்லுகிறோம். ஆனால் மருத்துவர்கள் நாங்கள் சொல்லத்தக்க விதத்தில் இதற்கான பதிலை அளிப்பார்கள். ஒன்று, இந்த சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது வாந்தி அல்லது ஒரு குமட்டல் வருவது, அதுக்கான மருந்து தேவை சொல்லியிருந்தார். இரண்டாவது, கன்கஷன் என்று சொல்லப்படுகிற தலை அடிபடுகிற போது வருகிற பிரச்சனைகள். சொல்லுங்கள். ரெண்டாவது கேள்வி எப்படி நான் அதை தான் சொல்ல வேண்டி சொல்ல வெளிக்கிட்டான் சொல்லுங்களா. ட்ராமா, அதாவது தலை வந்து தலை ஒரு ஃபாலுக்கு பிறகு அல்லது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு தலையில வந்து ஒரு ட்ராமா ஏற்பட்டால் வந்து அதுக்கு பிறகு வந்து அது என்ன மாதிரி எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு என்ன மாதிரி நடந்ததை பொறுத்து வழக்கமா என்ன செய்யறாங்க, ட்ராமா இப்படி ஒரு தலை ஹெடிஞ்சரி என்று வந்தா நாங்கள் அவனை ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்வோம். இதற்கு தலையில ப்ளீட் பண்றதுக்குரிய காரணிகள் இதா இருக்காண்டு. தலையை அடிபட்டு போச்சு. வழக்கமா வந்து தலைக்குள்ள ஒரு தலையில அடிபட்டு தலை அந்த மண்டை ஓட்டில ஏதாவது ஃப்ராக்சர் அல்லது ஏதாவது வந்தா அநேகமா வந்து அந்த பேஸ் ஆஃப் ஸ்கால்ஸ் அடி மண்டை ஓட்டுலாம் ஃப்ராக்சர் வேற. அப்படி ஒருவருக்கு வந்தால் வந்து அநேகமா அவற்றை மூக்காலையும் காலாலையும் ரத்தம் பாருது வந்து அந்த ரத்தம் அல்லது அந்த சொல்றது மண்டையோட்டு நீர் சிஎஸ்எஃப்னு சொல்றது பிளேனான நீர் வந்து லீக் பண்ண ஒரு கிளினிக்கல் சிம்டம். ஆனா அநேகமா வந்தாங்க என்ன செய்யறா அவற்றை தலையடி வந்து நாங்கள் பார்க்கல, தலையடி வரும், அதே நேரத்தில் சாடைய சக்தி வார மாதிரி வரும். இப்படியான சிம்டம்ஸ் வந்து தொடர்ந்து இருக்குமா இருந்தால் நாங்கள் முதலாவது சிம்டம்ஸுக்கு நாங்கள் பேரவலை கொடுக்கலாம். இந்த ஐயா சொன்ன மாதிரி ஜோஃப்ரோன்ன்றது நான் அது 2002 தான் நினைக்கிறேன், அதுதான் கொடுத்துருப்போம். அதை முதலாவது வந்து அந்த அந்த சிம்டம்ஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் அப்படி கொடுத்தும் அவர்கிட்ட தலையடி வந்து மோசமாக வருமா இருந்தால் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த தலைக்கு வந்து ஒரு ஸ்கேன் செய்து பார்க்கணும், என்ன உள்ளுக்குள்ள ப்ளீடிங் இருக்கோ இல்லையோ. இப்போ இதுல கவனமா இருக்கணும். என்றால் ஸ்கேன் வந்து கம்ஸ் வித் பிரைஸ், சும்மா இல்லை. இப்போ சிடி ஸ்கேன் என்றால் வந்து அதுல வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அது வந்து நீங்கள் வந்து உங்களை கதிர் இயக்கத்துக்கு உட்படுத்துவீர்கள். அதால வார விளைவுகள், அதால வார பக்க விளைவுகள் வந்து உடனே வராது. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் வரும் வந்து எங்களுக்கே கனவேருக்கு இன்னும் பெருசா கான்கிரீட்டா தெரியாது. அவே சிடி ஸ்கேன் செய்ததும் வந்து அதுக்குரிய சாதக பாதகங்களை தான் செய்ய வேணும். இந்த இடத்துல வயதான ஒரு ஆளுக்கு வந்து வயது போக என்ன நடக்கும்னா இந்த மூளை வந்து சுருங்கும். அப்ப இடைக்குல வந்து எங்களுக்கு மூளைக்கும் மூளை மண்டையோட்டுக்கு முடியல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அந்த நேரத்துல வந்து அவைக்கு ப்ளீட் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட. அப்போ ஒரு வயதான நபருக்கு, அதுவும் அவர் ஒரு குருதி ஒரு பிளத்தினரோட இருந்தாருன்னா சரி, அவருக்கு ஒரு தலையில அடிபட்டு அவர் சில நேரத்துல நாங்க முதல் கேட்கிற கேள்வி அவருக்கு மயக்கம் வந்ததா இல்லையா, உணர்வு இழந்தாரா, உணர்வு ஒரு வயதான ஆள் வந்து தலையில அடிபட்டு உணர்வு இழந்து பேருந்து உணர்வு வந்தாருன்னா வேகமா வந்து நாங்கள் எப்படியோ அவருக்கு ஒரு ஸ்கேன் செய்து உள்ளுக்குள்ள ஒரு ப்ளீடிங் இல்லைன்றதை உறுதிப்படுத்த வேணும். ஒரு வயதான ஆளுக்கு வந்து ஒரு பிளத்தினா கூட ஆஸ்பிரின் மட்டும் இல்லை, ஆஸ்பிரின் வந்து ஒரு பெரிய பிளத்தினர் இல்லை. சில பிளத்தினர்ல இருக்கிறவர் வந்து ஒரு தலையில அடிபட்டு அவருக்கு தொடர்ந்து தலையடி தொடர்ந்து மாறாம சும்மா சாதாரண பேனோலுக்கும் நியூரோஃபெனுக்கும் மாறாம இருந்தால் நாங்கள் அவருக்கு உள்ளுக்குள்ள ப்ளீடிங் இருக்குன்றதை இல்லைன்றதை உறுதிப்படுத்த வேணும். அதை உறுதிப்படுத்த ஒரே ஒரு முறை வந்து ஸ்கேன். அப்போ நீங்கள் சொன்ன தலையடி இந்த ட்ராமா அவைகளுக்கு வந்து அதுவும் அந்த ரிஸ்கை நாங்கள் அனலைஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் ஸ்கேன் பண்ண அங்கே அனுப்புவோம்.
சில நேரத்துல வந்து கன்கஷன் என்று நீங்கள் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்தீங்க. எல்லா மக்களுக்கு வந்து கன்கஷன் வரும். அந்த நேரில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்காது. ஒரு கொஞ்ச நாளைக்கு தலையடிகள் வரும், போகும் வரும். நாங்கள் அநேகமா அப்படியான ஆக்களை அது இளமாக்களை தான் அப்படியான வரைக்குல அவையில வந்து நாங்கள் வைத்தியசாலை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கல வந்து அவையில வந்து நாங்க சொன்னாங்க ஒரு 72 மணி நேரத்துக்கு அவையில் வந்து ஒரு கண்காணிப்பு இருக்கணும். அங்க என்ன அவையில் செய்யணும், என்னென்ன சிம்டம்ஸ் வந்தால் அவையில் திருப்பி வரணும், திருப்பி கொண்டு வரணும்ன்றதை நாங்கள் ஒரு லீஃப்லெட்டாயே அடிச்சு கொடுப்போம். என்னால் வந்து எங்களுக்கு இளமாக்களை வந்து இந்த சிடி ஸ்கேனுக்குள்ள உட்படுத்த வந்து அது ஈஸி சொல்யூஷன் என்றாலும் நீண்ட கால நோக்கில வந்து அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆகவே நாங்கள் அவற்றை ரிஸ்க் அசஸ் பண்ணி அது வந்து ஒரு வைத்தியசாலை நடக்கணும். அதை வந்து நீங்கள் வீட்டை வச்சு செய்யக்கூடாதவர்களுக்கு தலையில அடிபட்டால் வந்து அதுவும் ஒரு பேதுரமான அடி என்றால் வந்து நீங்கள் வைத்தியசாலையை கொண்டு அல்லது ஒரு வைத்தியரை கொண்ட ஜிபி அணுகி அவர் அதை ரிஸ்க் அசஸ் பண்ணுவார். அசஸ் பண்ணி போட்டு சொல்லுவார், ஓ இவருக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணணும், இல்லை இவரை நாங்கள் வச்சு பார்க்கலாம். இதுதான் உங்கள் 2வது கேள்விக்கு. 1வது கேள்விக்கு அதுக்கு வந்து சரியான ஒரு நீங்கள் ஜோஃப்ரோன் என்று சொல்றது வந்து நீங்கள் நான் தெக்கன் ஒன்டான்சிட்டோன் உங்கள் ட்ரேட் நேம்ல இருக்கு, அதான் அதை கொடுத்துருக்கிறேன். தலையடி வந்தது ஏன் வந்தது கொஞ்சம் நேரா நாங்கள் அந்த பேஷண்ட்டை பார்க்காத வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சரி. என்னால் உங்களுக்கு இருந்தா போல எங்கண்ட பிளட் ப்ரெஷரை பற்றி நான் சொல்லுவார் வந்து அது வந்து எங்களுக்கு வந்து அது கடவுளால எங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்தால் வந்து எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடும். அதான் இயற்கை. அப்ப நாங்கள் இப்ப இருந்தா போல அவருக்கு சாப்பிட்டு இருந்தவர் அவருக்கு நோசியா அது சசி வர மாதிரி வந்தது, அதை கொடுத்தோம். அந்த நேரத்துல அவருக்கு பிளட் ப்ரெஷர் அளந்தோம்னா அவர்கிட்ட பிளட் ப்ரெஷர் உயரமா தான் இருக்க போகுது. ஒரு பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டை வச்சு ட்ரீட் பண்ற இல்லை. ஆனால் ஒரு முதியவருக்கு அப்படி வந்து தொடர்ந்தும் பிளட் ப்ரெஷர் ஹையா இருந்து தொடர்ந்தும் ஹெடேக் இருந்தால் அது நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட வைத்தியர் உடனடியாக நாட வேணும். அந்த வைத்தியர் வந்து உங்களை திருப்பி அசஸ் பண்ணி உங்களோட தலையடி இருக்குதா அல்லது இந்த பிளட் ப்ரெஷர் இருக்குதா அல்லது போயிட்டுதா என்றதை பார்த்து தான் நாங்கள் அவர் சென்ற ஃபர்தர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எடுப்பேன். தமிழகத்திலிருந்து தூத்துக்குடியிலிருந்து உமாதேவி இணைந்திருக்கிறார் என்று நம்புகிறேன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள். இந்த மைக்ரேன் தலைவலிக்கு காரணம் சொல்லிட்டாங்களா, எதனால வரும் காரணம்? நிச்சயமா அந்த கேள்வி அவரிடம் போயிருக்கிறது, அந்த பதிலும் பெறும். மிக்க நன்றி உங்கள் அழைப்புக்கு. வணக்கம். ஆமாம், அந்த ஒத்த தலைவலிக்கு எங்களுக்கு நுணுக்கமாக தெரியாத என்ன காரணம் இப்பயும் ஆராய்ச்சி கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அந்த மூளைக்கு வழங்குற இரத்த குழாய்கள்ல ஏற்படுற மாற்றங்களால அந்த இரத்த குழாயில சுத்தி இருக்கிற நரம்புகள்ல உணரப்படுறதால வர்ற ஒரு ஹெடேக்ன்று தான் தெரியும். மற்றபடி எங்களுக்கு துல்லியமா தெரியாது. அதாலதான் அதை பூரணமாக கண்டுபிடிக்கிற நவீன மருந்துகளும் வேற இல்லை. அந்த முதல் 2 கேள்வியில அந்த 2 நான் ஒரு சின்ன பாயிண்ட சொல்றேன். அந்த முதலாவது கேள்வி அது இம்பார்ட்டன்ட்படியா நான் ஒரு சொல்றேன். அவர் சொல்றார், அவர் வயதுவர் சாப்பிட்டு கொண்டிருக்கேக்குல ஹெடேக் வந்ததுண்டும் அதோட ஒரு நோசியா வாமிட்டிங் அந்த குளுசு எடுத்த அந்த ஹெடேக் வந்து ஒரு சடன் ஒன்செட். சாப்பிடேக்குல பொதுவா ஹெடேக் வர்றே இல்லை. அப்ப அப்படியே ஒரு வரைக்குள்ள அதோட வாமிட்டிங்கும் இருக்குது, ப்ரெஷரும் கூட இருக்குதுண்டா கட்டாயம் அவர் அண்டில் ப்ரூவ் அதர்வைஸ் ஆங்கிலத்துல சொல்ற அது வேற காரணமா இருக்கலாம். அவற்ற வயது இருந்து அது உடன் சடனா வருகுது, வாமிட்டிங் இருக்கு, ப்ரெஷர் கூட இருந்தா அவர் கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படியான பிரச்சனைகள் தான் நான் புஷ்வார் வழியா விளங்கப்படுத்தினார். சில விஷயங்களை நாங்க விட்டுட்டு இருக்கலாம், சில விஷயங்களை அப்படி குளிசையில எடுத்துட்டு வீட்டை இருக்க கூடாது. அடுத்தது விக்கி என்ன சொன்ன மாதிரி ஃபுல் பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாது. அப்ப இதுக்கு ஆன்சர் பண்றதும் கஷ்டம். இந்த இவ்வளவு நேரம் நான் கதைச்சதை எடுத்து பார்த்தா ஒரு ஆளுக்கு சடனா ஒரு ஹெடேக் வந்திருக்குது, அதோட வாமிட்டிங் நோஷியா இருக்குது, சாப்பிடேக்குல வந்திருக்கு. அப்ப ஒரு சடன் ஒன்செட். அதோட பிளட் ப்ரெஷர் அது ஸ்ட்ரோக் ஆயிருக்கலாம். இன்டர்னல் சின்ன ப்ளீடிங் அல்லது சின்ன கிளாட் வந்தாலும் பிளட் ப்ரெஷர் கூடும். அதே நேரத்தில் அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து நோஷியாவோ ஹெடேக்னு அவர் பயந்திருந்தா வருத்தம் இருந்தாலும் அந்த பிளட் ப்ரெஷர் கூடும். அது எதுவா இருந்தாலும் திடீரென்று இந்த ஹெடேக் வந்திருக்குது, நோசியா வாமிட்டிங் இருக்கிறபடியா அவர் வைத்திய ஆலோசனையை கட்டாயம் பெற வேணும். அது வேற காரணம் என்று அவர் மருந்த போட்டுட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான
ரெண்டாவது வடிவா சொல்லிட்ட புஷ்பகுமார், அந்த பிரைனுக்கும் ஸ்கல்லுக்கும் எலும்பு கொடுக்கும்போது சின்ன இடைவெளி வயது போனாக்கள்ல வர்றபடியா ஒரு ட்ரோமாக்கு பிறகு ஒரு ஹெட் இன்ஜரிக்கு பிறகு ஒரு ஹெடேக் அவைகளுக்கு இருக்குமெண்டா அவைகள் கட்டாயம் சிடி ஸ்கேன் செய்யத்தான் வேணும். ஏன்னா அந்த இடைவெளி இருக்கிற ஆக்களுக்கு அந்த ப்ரெஷர் எஃபெக்டால வர்ற சிம்டம் வராம போகும். மற்ற ஆக்களுக்கு ஒரு ப்ளீடிங் வந்தா அவைகளுக்கு நோஷியா, வாமிட்டிங், ஹெடேக் போக கூடிக்கொண்டு போகும். இவைகளுக்கு அந்த இடைவெளி இருக்கிறபடியா அவைகளுக்கு வேற அறிகுறி இருக்காது. ஒரு ஹெட் ஒரு வயது ஒரு 90 வயது விழுந்துட்டார், அடுத்த நாள்ல இருந்து புதுசா ஒரு ஹெடேக் இருக்கு, அது தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது. அந்த உடனடியா போவாட்டியும் அது நீங்க சிடி ஸ்கேன் எடுக்கத்தான் வேணும். அது அந்த 2 கேள்வியிலும் உண்மையான நல்ல கேள்வியை நான் நினைக்கிறேன். இத்துடன் முடிச்சு கொள்ளலாம். புஷ்பகுமார் ஏதாவது விட்டு இருக்கிறீங்களா சொல்றதுக்கு, இல்ல எல்லாம் கவர் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கோவணில தானே அவர்களுக்கு. ஓகே, ஏதாவது முக்கியமானது எதுவும் விட்டு இருந்தா நீங்க சொல்லலாம், இல்ல நாங்க நீங்கள் சொன்னதை போலவே நாங்கள் பலவிதமான தலைவலிகளை பற்றி பேசியிருந்தோம். எல்லாம் பேசி முடியத்தக்க தலைவலிகளும் கிடையாது. ஒரு மணி நேரத்தில் எல்லாவற்றையும் பேசிவிட முடியாது என்பதும் உண்மைதான். அந்த வகையில் இந்த உடலியல் ரீதியான வருகிற தலைவலி என்பதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அது இரத்த கசிவாக இருக்கலாம், அல்லது ஒரு குளோட்டன் சொல்லப்படுற ஒரு தடையாக இருக்கலாம், அல்லது இந்த மூளையின் வீக்கம் காரணமாக வருகிற வேறுபட்ட தலைவலிகள் இருக்கின்றன. சில சந்தர்ப்பங்களில் அவை இலகுவாக கடந்து போக முடியாதவை, பாரதூரமானவையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் உடனடியாகவே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுவதன் மூலமோ அல்லது உதவியாளர்கள் யார் தெரிந்தவர்களோடு உடனடியாக ஒரு அவசர மருத்துவமனை பிரிவுக்கு போவதன் மூலமோ கொண்டு போய் அங்கே அவர்கள் மருத்துவர்கள் இதில் அதிகம் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லும் வரை நாங்கள் அது ஒரு பாரதூரமானதாக பார்க்க வேண்டும். திடீரென்று வருகிற வளமைக்கு மாறான ஒரு தலைவலி என்பதை சொல்லியிருக்கிறீர்கள். இது தவிர வேறுபட்ட பல தலைவலிகளும் இருக்கின்றன. சில உண்மையான பிரச்சனைகள் சில குணங்குறைகளாக இருக்கும். அது மது அறிந்துவிட்ட என்ன வருகிற தலைவலி வளமையான தலைவலியாக பார்க்கப்படும். வளமையானது தேவையில்லாத தலைவலி, ஆனால் அது ஒரு பாதிப்பு தருவதான தலைவலியாக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு தலைவலியும் வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதால் எதையுமே மெத்தனமாக எடுத்து விடக்கூடாது. குறிப்பாக அந்த சுரீரென்று வலிக்கிற அந்த அல்லது தலையில் ஒரு இடி விழுந்ததை போல இருக்கிற தலைவலிகள், அதை அந்த ஓமை சரியா என்பது தெரியாது, ஆனால் அந்த தண்ட கிளாப் என்று சொல்லப்படுகிற அப்படியான தலைவலிகள் உடனடியாகவே கவனிக்கப்பட வேண்டியவை என்பதையும் சொல்லி, அதே நேரத்தில் வளமைக்கு மாறான தலைவலிகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். இருந்து கொண்டிருந்த பிரச்சனை ஒன்று திடீரென்று கொஞ்சம் கூடி கொண்டு போகிற போது எங்களுக்கு அது தருகிற எச்சரிக்கை என்பதாக பார்க்கப்படலாம். அதே வேளையில் குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடுகிற போது அல்லது குறிப்பிட்ட மது அல்லது வேறு போதை சார்ந்த விடயங்களை எடுக்கிற போது வருகிற பாதிப்புகள், சில மருந்துகளை எடுக்கிற போது வருகிற பாதிப்புகள், நித்திரை தூக்கம், அவை போன்றவற்றால் வருகிற காரணத்துடனான எங்களுக்கே தெரிந்த காரணத்துடனான மென் தலைவலிகளை நாங்கள் முதலில் ஒரு பெனடாலை போட்டு பார்ப்பது கூட அந்த தலைவலி தீர்க்கமாக இருந்தால் அது சரி. சில இடங்களில் சொல்வார்கள் தூங்க வேண்டாம், நிற்று கொள்ள வேண்டாம் என்று, அந்த பக்கத்துக்கு நான் போகவில்லை. ஆகவே நீங்கள் பாரதூரமாக எடுக்க வேண்டிய தலைவலிகளையும் சொல்லி, அதே நேரத்தில் வளமையான தலைவலிகளையும் சொல்லி, வலிமையான தலைவலி என்று சொல்லப்படுகிற ஒரு தலைவலி இருக்கிற போது வரத்தக்க பாரதூரமான விடயங்களும் இருப்பதால் வளமைக்கு மாறான ஒரு தலைவலி இருந்தால் நிச்சயமாக அவசர மருத்துவரிடம் போக வேண்டும் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்னது எனக்கு புரிந்த தொகுப்பை சொல்லியிருக்கிறேன். உங்கள் நிறைவு கருத்துக்களை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நம்புகிறேன். டாக்டர் ஸ்ரீஹரன், சொல்லுங்கள். எனக்கு ஒரு நிறைவு கருத்து நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. ஒன்று சொல்றது, இந்த கொமன் பாரதூரமான தலைவலிதான் 98% ஆக்களுக்கு. அப்ப நாங்க பெருசா பனிக்காகவோ பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல புஷ்பகுமார் கிளியரா சொன்ன அந்த பாரதூரமான ஹெடேக் வந்தா தயவு செய்து இருக்க வேண்டாம். அந்த அவர் சொன்ன மாதிரி சாப்பிட்டு கொண்டு திடீர்னு ஒரு ஹெடேக் வந்தா தயவு செய்து அதை ஒரு சாக்கா போட்டு ஒன்றை எடுத்துட்டு இருக்க வேண்டாம், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்ப திடீர்னு வர்ற ஹெடேக், நோசியா, வாமிட்டிங், வாந்தியோட வந்து அந்த ஹெடேக் கூடிக்கொண்டு போகுதுன்னா ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி திருப்பி திருப்பி வர்ற ஹெடேக்குகள் ஒரே மாதிரி வந்தா நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க ஜிபி ஃபேமிலி பிசிஷியன்கிட்ட போகலாம். அதான் என்ற நிறைவான கருத்து. புஷ்பகுமார், இதுல நான் அநேகமா சம்மரைஸ் பண்ணிக்க நினைக்கிறேன். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் நன்றி டாக்டர் ஸ்ரீ. ஓகே, நன்றி, வணக்கம். சிறப்பு வையகம் தழுவிய வாழ்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒளிபரப்பு சபையிலிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கும் இன்றைய ஆரோக்கிய வாழ்வு இப்போது நிறைவு பெறும் நிலைக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் எங்கள் மருத்துவர்களுக்கு நன்றி சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு மிகவும் எளிமையானதும் இலகுவானதுமாக இருந்தாலும் கூட அவ்வப்போது இந்த தலைவலியே ஒரு தலைவலியாக இருப்பது வழக்கம். தலைவலி உள்ள நோயாளியை அணுகுவது எப்படி என்ற கேள்விக்கு தலைவலியில் எத்தனை தலைவலிகள் என்ற ஒரு உபதலைப்போடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்தினோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்தவர்கள் டாக்டர் பூர்ணலிங்கம் புஷ்பகுமார் மற்றும் டாக்டர் தியாகராஜா ஸ்ரீஹரன் ஆகியோர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவர்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் பாலா விக்னேஸ்வரன் இந்த கலையகத்திலிருந்து. அதை நான் செய்திருந்தேன். அவ்வகையில் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் ஆஸ்திரேலிய வாழ் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களும் இணைந்து வழங்கிய ஆரோக்கிய வாழ்வு புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சியாக இன்று 2ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 நிறைவு பெற்றிருக்கிறது. எங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த எல்லோருக்கும் அன்பையும் நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லுகிறோம். மிக்க நன்றி டாக்டர் ஸ்ரீஹரன், மிக்க நன்றி டாக்டர் புஷ்பகுமார்.